மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் மத்தியில் கவலை ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து பள்ளிகளில் நடக்கும் வன்முறைகளை கையாள்வது குறித்து அரசாங்கம் எத்தகைய திட்டத்தை மேற்கொள்ளவிருக்கிறது என்பதை இன்று அறிவிக்கும் என்று பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமைச்சரையும் சிலரையும் தாம் சந்திக்கவிருப்பதாகவும் தங்களின் முடிவை இன்று அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோலம்பூரில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு ஆசியான் எரிபொருள் துறை அமைச்சர்கள் உச்சநிலை மாநாட்டில் உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அன்வார் இதனை தெரிவித்தார். சமூக வலைதளங்கள் பயன்பாடு மீதான கடுமையான விதிமுறைகளை அடுத்த வார அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலிக்குமாறு அமைச்சரவைக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முறையாக சரிபார்க்கப்படாமல் சமூக வலைதளங்களில் பள்ளிகளில் நடக்கும் தொடர்ச்சியான வன்முறை சம்பவங்கள் பகிரப்பட்டு வருவதாகவும் அன்வார் குற்றம் சாட்டினார். அண்மையில் சக பள்ளியைச் சேர்ந்த 14 வயது மாணவனால் 16 வயது மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தனது மகள் 200 தடவைக்கு மேல் கத்தியால் குத்தப்பட்டதாகவும் அவர் அதிகமான கத்திக்குத்து காயங்களுக்கு ஆளாகவில்லை என்று இணைய பக்கங்களில் வந்துள்ள தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும் மரணமடைந்த யாப் சிங் ஜுயன் என்ற அச்சிறுமியின் தாயார் ஓங் லீ பிங் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் விவரித்த ஓங், தனது மகளின் உடலின் வலது புறத்தில்தான் அதிக அளவில் கத்திக்குத்து காயங்கள் காணப்பட்டதாக தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்துமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இதில் குறிப்பாக தமது மகள் இறப்பதற்கு முன்னர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளானதாக கூறப்படுவது தவறு என்றும் அவர் விவரித்தார். இதற்கு முன்னர் தனது மகளுக்கும் அந்த சந்தேக பேர்வழிக்கும் இடையில் அறிமுகம் இல்லை என்றும் தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்துங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தனது மகளை ஏற்கனவே இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். தீபாவளி திருநாளுக்கு கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும் சாத்தியம் இல்லை என்று பிரதமர் டலஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் உள்ள ஒரு உணவகத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் பத்திரிகை ஊடகவியலாளர்களுடன் நடந்த தேநீர் விருந்து விசாரிப்பில் பிரதமர் இதனை தெரிவித்தார். தீபாவளி குறித்து தமிழ் மலர் செய்தியாளர் அன்வாரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அன்வார், மலேசியாவில் அதிகமான விடுமுறைகள் உள்ளன. தற்போதைய நிலையில் தீபாவளிக்கு மேலும் ஒரு நாள் விடுமுறை சாத்தியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் மற்ற பண்டிகைகளுக்கான விடுமுறை குறித்து யோசிக்கலாம் என்று அவர் கூறினார். இம்மாத பிற்பகுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியாவுக்கு வருகை தருவதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்படும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். 2026ஆம் ஆண்டு உத்தேச நிதிநிலை அறிக்கை குறித்த விவாதத்தின் போது குபாங் கிரியான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் டிரம்பின் வருகையை பற்றி பேசினார். டிரம்பின் வருகையை தாங்கள் வன்மையாக எதிர்ப்பதாகவும் மக்கள் பேரணி ஒன்றையும் நடத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி பலரின் உயிரை பலிகொண்ட குற்றவாளியாக அவரை கருதுவதாக துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். இம்மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டிரம்ப் மலேசியாவுக்கு வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அந்நாளில் மலேசிய குடிமக்கள் அனைவருக்கும் இலவச ஃபேரி சேவை வழங்கப்படும் என்று பினாங்கு துறைமுக ஆணையமும் பினாங்கு துறைமுக நிறுவனமும் அறிவித்துள்ளன. பட்டர்வர்த்தில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் படகுத்துறையில் இருந்து ஜார்ஜ் டவுனில் உள்ள ராஜா துன்வூடா படகுத்துறைக்கு சென்று மீண்டும் சுல்தான் அப்துல் ஹலீம் படகுத்துறைக்கு திரும்பும் பயணங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று பினாங்கு துறைமுக ஆணைய தலைவர் இயோ சூமுகின் தெரிவித்தார். இந்த இலவச பயணத்தை அனுபவிப்பதற்காக ஃபேரி முனையத்தில் மலேசியர்கள் தங்களின் மை கார்டுகளையும் மை கிட் கார்டுகளையும் காட்டினாலே போதுமானது என்று நேற்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். 3 ஆண்டுகளாக அதே மானியத் தொகையை பெற்று வரும் இஸ்லாம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கான மானியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பக்கத்தான் ஹரப்பானின் பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லின் குவான் யங் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட அதே 5 கோடி வெள்ளி மானியம் இன்னமும் நீடித்து வருவதாக அவர் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த விவாதத்தின் போது முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் யங் இதனை குறிப்பிட்டார். முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களின் தேவைகளை ஈடு செய்வதற்காக அவற்றுக்கான மானியத் தொகை அதிகரிக்கப்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக மக்களவையில் அவர் குறிப்பிட்டார்.
மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவுக்கு ஆண்டுதோறும் மானியம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இஸ்லாம் அல்லாத மக்களும் அதை நல்ல முறையில் வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.